வணக்கம் நண்பா, வெல்கம் டு மை சேனல் எஸ்எம் ரீவைண்டிங். சீலிங் ஃபேன் காயில் கட்டுறது எப்படி, கனெக்ஷன் கொடுக்கறது எப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏதோ ஒரு ஸ்விட்சு அதை போட்ட உடனே சும்மா இருக்கிற ஃபேனு ஜம்முன்னு சுற்ற ஆரம்பிச்சிருது. மெர்சல் படத்தில் வர மாதிரி என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் நானும் ஃபஸ்ட்டு நினச்சேன். என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் இன்றைக்கி உங்கள்கிட்டையும் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கெலாம் ஹார்ட் எப்படியோ அது மாதிரி தான் சீலிங் ஃபேனுக்கு காயில்னால் ஒன்றும் இல்லை. இப்போ காயிலை நம்ம நீளமாக இழுத்து பிடிச்சி அதில் கரண்டை கொடுத்தா பேஸும் நியூட்ரலும் டச் ஆகி ஃப்யூஸ் போயிடும். அதுவே இந்த மாதிரி ஒரு கோரில் காயில் அதிகமாக சுற்றி வச்சு அதில் கரண்டை கொடுத்தோன்னா அது மொத்தமாக ஒரு காந்தமாக மாறி அதில் இருக்க மெட்டல் என்ன பண்ணான்னு தெரியாமல் சுற்ற ஆரம்பிச்சிரும். ஆனால் அது எந்த டைரெக்ஷனில் சுற்றணுங்குது, கரண்ட் எந்த வழியாக உள்ளே போயிட்டு எந்த வழியாக வெளியே வருதுங்கிறத பொறுத்து மாறும். ஃபேன் எப்போதுமே கடிகார திசையில் தான் சுற்றும், கடிகார எதிர் திசையில் சுற்றக்கூடாது. மிஷினில் காயில் கட்டுற வீடியோ அடுத்து அப்லோடு பண்ணுறேன். இந்த கம்பியில் இருக்க இந்த ஓட்டைக்கு பக்கத்தில் காயில் கட்ட ஆரம்பிங்க. ஏன்னா இந்த ஓட்டை வழியாக தான் நம்ம லீடு ஒயரை மேலே தள்ளுவோம். இல்லை நான் வேறு இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னா அது உங்களோட இஷ்டம். நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கும் ஃபேன் சுற்றுறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. வேறு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கனெக்ஷன் கொடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபேனில் ஃபஸ்ட்டு 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கிடணும். அதுதான் ஸ்டார்டிங் காயில், ரன்னிங் காயில். அது என்னையா ஸ்டார்டிங் காயில் ரன்னிங் காயில்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு கடையில் வேலை பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. நம்மளை தம்பி அதை பண்ணு, தம்பி இதை பண்ணு அப்படின்னு வேலையை வர அந்த ஓனர் மாதிரின்னு நினச்சிக்கிடல. ரன்னிங் காயில்னால் வேலை செய்கிற நம்ம தான். ஓனருக்கு என்ன சொல்லிவிட்டு ஜாலியாக போயிடுவார். நம்ம தான் மாங்குன்னு கிடந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும். நம்மளை மாதிரி மாங்குன்னு வேலை பார்க்கறது தான் இந்த ரன்னிங் காயில். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங் காயிலுக்கும் ரன்னிங் காயிலுக்கும் என்ன வித்தியாசம்னு. ஃபேனை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு சும்மா இருந்தால் அது ஸ்டார்டிங் காயில். நம்ம கரண்ட்டு கொடுத்ததுலேருந்தே ஓடிக்கிட்டு இருந்தால் அது ரன்னிங் காயில். ரன்னிங் காயிலில் தான் ஃபுல்லாகவே ஃபேன் ஓடும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம காயில் இறக்குறது எப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இறக்க போகிறது ஸ்டார்டிங் காயில் தாங்க. எப்போதுமே ஃபேனுக்கு உள்ளே இருக்க காடியில் இருக்கிறது ஸ்டார்டிங் காயில் தான் இருக்கும், வெளியே தான் ரன்னிங் காயில் வரும். லீடுக்காக கொஞ்சம் மேலே கட்டி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி காயில் சுற்ற ஆரம்பிக்கிறது ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் தான் சுற்றணும், ஃபஸ்ட்டு ரைட் சைடில் தான் சுற்றணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எந்த சைடை வேணால் சுற்ற ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எங்கே தோணுதோ அங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இருந்து சுற்ற ஆரம்பிக்கிறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ரைட் சைடாக பார்க்க சுற்றுவோம். அதுக்கு அடுத்த காடிக்கு மாறும்போது அப்படியே லெஃப்ட் சைடு சுற்றணும், அப்புறம் திரும்பவும் ரைட் சைடு சுற்றணும், திரும்பவும் லெஃப்ட்டு, இப்படி ரைட்டு லெஃப்ட்டுன்னு சுற்றிக்கிட்டு இருந்தாலே போதும். லாஸ்ட்டாக உங்களுக்கு அந்த முடிவில் நீங்கள் ரைட் சைடாக பார்க்க சுற்ற ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் முடியும். நீங்கள் லெஃப்ட் சைடாக ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் முடியும். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக சுற்றிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நான் சுற்றி முடிக்க போகிறேன். எனக்கு பாருங்கள், நான் ரைட் சைடில் ஆரம்பித்தேன், ஆனால் எனக்கு முடிந்த இடம் எனக்கு லெஃப்ட் சைடு பார்க்க தான் முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி வசத்தில் சுற்றினா தான் நீங்கள் கரெக்டாக இறக்கிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டார்டிங் காயிலில் 2 லீடு எடுத்திருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுதான் ஸ்டார்டிங் லீடு. இப்போ லாஸ்ட்டாக முடித்தோமா, அது எண்டு லீடு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம சுற்ற போகிறது ரன்னிங் காயில். இப்போ நான் எடுக்கிறது ரன்னிங் காயிலில் ஸ்டார்ட் லீடு. அப்புறம் என்ன, திரும்பவும் ரைட்டு லெஃப்ட்டுன்னு மாற்றி சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். லாஸ்ட்டு லெஃப்ட்டில் ஆரம்பித்தா ரைட்டில் முடியும், ரைட்டில் ஆரம்பித்தா லெஃப்ட்டில் முடியும். இப்போ இந்த 4 லீடை 3 லீடு ஆக்கினா கனெக்ஷன் முடிஞ்சது. வேறு எதுவும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ கனெக்ஷனை கொடுத்துடலாம். அதாவது இப்போ இங்கே என்ன தப்பு நடந்துருச்சுன்னா, நம்ம ஸ்டார்டிங் காயிலோட ஸ்டார்ட்டும் ரன்னிங் காயிலோட ஸ்டார்ட்டும் லவ் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்கள சேர்த்து வச்சுருவோம். இது ஒரு லீடு. இதில் தான் நம்ம சிவப்பு கலர் ஒயரை கொடுக்க போகிறோம். அடுத்து ஸ்டார்டிங் காயிலோட எண்டு லீடு, அதில் மஞ்சள் கலர் ஒயரை கொடுத்துடலாம். இதுதான் கெப்பாசிட்டருக்கு போவோம். அடுத்து இருக்கிறது இன்னும் ஒரு ஒயர் தான், அது ரன்னிங் காயிலோட எண்டு லீடு. அதில் நம்ம கருப்பு கலர் ஒயரை முறுக்கி விட்டுறலாம்.
வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.